இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்னா சட்னி சாம்பார். அது தவிர வேறு ஏதாவது பண்ணவே மாட்டியா அப்படின்னு வீட்டில் கேட்பாங்கள்ல, அதுக்கு தான் த கிரேட்டஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் குருமா இருக்குது. குருமானாலும் அதே குருமாக்கு சப்பாத்தி குருமா, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தக்காளி மட்டும் இருக்குது அவங்க வீட்டில். ஃபேண்டாஸ்டிக்கான தக்காளி குருமா, இட்லி தோசையிலேருந்து சப்பாத்தி பூரி வரைக்கும் த கிரேட்டஸ்ட் காம்பினேஷன். மியூசிக் அப்புறம் பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். ஒரு வெங்காயத்தை வெட்டியாச்சு. 1 இன்ச் சைஸ் உள்ள இஞ்சியும் ஒரு 6லேருந்து 7 பூண்டையும் நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா இடிச்சாச்சு. இந்த மாதிரி கொத்தமல்லியை பார்த்தா விடவே கூடாது. என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வா சூப்பர். இந்த மாதிரி நாட்டு மல்லி கிடைச்சா இலை எவ்வளோ சிறுத்து இருக்குது பாருங்கள், நல்லா வாசமாக இருக்கும். இதை நான் வேற மட்டும் வெட்டி போட்டுக்கிறேன். இலையை வந்து கடைசியில் நம்ம போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, அதில் கொத்தமல்லி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் வேறு நீங்கள் கொஞ்சம் வெட்டி போட்டு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டு, இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அந்த வேரில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஒரு 1/4 கட்டுக்கட்டு தேவையானதை நான் வெட்டிக்கிறேன். இப்படி வெட்டும்போது கொஞ்சம் கூட மண் இல்லாமல் கொத்தமல்லி கொத்தமல்லி எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மண் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை அப்படியே வெட்டியாச்சு, அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய் இருக்குல்ல, அது 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். ஒரு இன்ச் சைஸ் உள்ள ஒரு பட்டை, அதோட 5 கிராம்பையும் சேர்த்துக்கிறேன். 4 ஏலக்காவையும் அதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் நான் சோம்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு லேசாக செவக்க ஆரம்பிக்கிற டயத்தில் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த 2 வெங்காயமும் பொறுமையாக செவந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், 3 தக்காளியை வெட்டிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் தக்காளி முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் என்ன ஃபுல்லாகவே கட் பண்ணி முடித்தாச்சு. வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை நான் பொடியாக வெட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் அதிகமாக வெட்டி மிக்ஸியில் ஒரு 2 சுற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூரே மாதிரி ஆகிடும். அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி பண்ணாலும் இது நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு அதோட மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன். சரிங்களா? 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சமாக நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த தக்காளி அப்படியே ஸ்லோவாக வதங்கட்டும். தண்ணி வேறு ஊற்றிருக்கோம்ல, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்கட்டும். மீன் டைத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 முறி தேங்காவை நான் திருகி வச்சுருக்கிறேன். அதை நான் வந்து போட்டு சில விஷயம்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலையும் நான் சேர்த்துக்கிறேன். 5 முழு முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து சோம்பு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 கருப்பு மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகு என்னதுக்கு சேர்க்குற தெரியும்ல? தெரியலையா? அப்போது வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபரமானதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தினசரி உணவில் ஸ்வீட்டை தவிர எல்லா டிஷ்ஷுக்கும் நீங்கள் மிளகு சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ அடுத்து நான் கசகசா 1 டீஸ்பூன் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஊறினா போதும். இது நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இங்கே கசகசா பேண்ட் இருக்குது, நான் ஸ்பெஷலாக கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், இது ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இது போடலைனாலும் பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஓகே, நல்லா சூப்பராக அரைஞ்சிடுச்சு. நல்ல ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. இந்த சோம்புலாம் போட்டிருந்தோம்ல, அது நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இதோ தக்காளி கூட நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இது நல்லா ஒரு கொதி வந்துட்டா ஒரு அட்டகாசமான குருமா ரெடி. வா, இன்னும் தக்கன்னு கொதிக்கிட்டோம். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுமோ, அந்த கொதிக்கும் போது ஸ்டார்ட் ஆகிற டைத்தில் ஃப்ரெஷ்ஷான மல்லி இருக்குல்ல, கட் பண்ணி அது மேலே தூக்கிடும். எப்படி தக்கன்னு கொதிக்குது பாருங்கள், ஷைனிங்காக. வாவ், ஃபேன்டாஸ்டிக். பார்க்கும்போது அப்படியே ஒரு டேஸ்ட் பண்ணிடலாமே. ஃபேன்டாஸ்டிக். இட்லி, தோசை, அதுவும் கல் தோசைக்கு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரிக்கும் ஃபேப்லஸாக இருக்கும். இந்த ரெசிபி, இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் எல்லாம் உங்கள் பர்சனல் மொபைலுக்கு வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.